வெல்கம் டு கெம்5. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். வாட் வில் பி த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார் விச் வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் 200/s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், half life என்னன்னு கேட்டிருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள், k = 0.6932 divided by t half. இதுதான் ஃபார்முலா. t half கேட்டிருக்காங்க அப்படின்னா t half லெஃப்ட் சைட்லையும் k கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ரைட் சைட்லையும் கொண்டு போயிருங்க. 0.6932 divided by k, k-யோட வேல்யூ 200/s. அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். per second அப்படின்றது நியூமரேட்டருக்கு போணுச்சுன்னா செகண்ட், அப்போ யூனிட் வந்து செகண்ட் அப்படின்னு வந்துடும். 0.6932 divided by 200, இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.003465. இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், half life of a first order reaction is 10 minutes. ஒரு ரியாக்ஷனோட half life வந்து 10 minutes. What percentage of reaction will be completed in 100 minutes? 100 minutesல எவ்வளோ பர்சன்டேஜ் ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. 10 minutes வந்து half life, 100 minutes அப்படின்றது எத்தனை half life? 10 half life. ஓகேவா, half life அப்படின்றது 10 minutes. அப்போ 100 minutesல எத்தனை half life இருக்கும்? 10 half life இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஷோ தட் அப்படின்னு சொல்லி ஒரு சம் மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு 10 t half கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா 99.9%க்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணியிருப்போம். Time required for 99.9% completion of reaction which is equal to 10 t half அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே கொஸ்டின் தான் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து t half கொடுத்துட்டாங்க, டைம் required for 99.9% அப்படின்றது பாருங்கள், 10 × 10 100 minutes. அப்போது 100 minutesல எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 99.9% ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கொடுத்துருக்குது half life வந்து 10 minutes, 100 minutes அப்படின்றது 10 t half. 10 t halfல 99.9% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ தட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ரைட், இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம். டைம் required for 99.9% is equal to 10 times the t half. It is only applicable for first order reaction. Right. Question number 3. The half-life of a radioactive decay of C14 is 5730 years. ஒரு C14 சாம்பிள் எடுக்கிறோம், அதோட half life வந்து 5730 years, 5730. Right. An archaeological artifact containing wood had only 80% C14 found in a living time. அமௌண்ட் லெஃப்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த சாம்பிள் வந்து 80% இருக்கிறதா C14 இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். அப்போ அந்த சாம்பிளோட ஏஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. t half கொடுத்துருக்காங்க, ஏஜ்ன்றது டைம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல அப்படின்னா 100%. a - x அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் சம் டைம், அது எவ்வளோ அப்படின்னா 80%. எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். முதல் எடுத்த உடனே k என்னன்றது தெரியணும். k = 0.6931 divided by t half. k = 0.6931 divided by t half அப்படின்னு சொல்லி போட்டுறோம். டைம் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, k = 2.303 divided by time log a/a - x. இதான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் ஃபார்முலா பார்த்துருப்போம். இந்த டீயை வந்து லெஃப்ட் சைட்லையும் கே ரைட் சைட்லையும் கொண்டு வாங்க. இந்த இடத்துல தான் எழுதியிருக்கோம். டைம் = 2.303 divided by k log a/a - x. இதில் k அப்படின்னு இருக்கிற இடத்துல 0.6931 divided by t half, அதை சப்ஸ்டிட் பண்ணணும். t half நமக்கு தெரியும், 5730 பார்த்துருந்தோம்ல, 5730 years, அதை சப்ஸ்டிட் பண்ணணும். 2.303 divided by t half, 2.303 divided by k இருக்கிற இடத்துல 0.6931 divided by t half. டிவைட் கீழே டிவைட் வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டருக்கு வந்து அந்த 5730 கொண்டு போயிடும். 5730 years log a அப்படின்றது 100, a - x அப்படின்றது 80. இதை அவ்வளோத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 0.0969.
இதை அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் 19039.3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் 1845 இயர்ஸ். அப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா 1845 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி வந்து மேட்ச் ஆகும். ரைட்டு. கொஸ்டின் நம்பர் 4. இது வந்து ஜஸ்ட் வந்து கிராஃப் வச்சு பிளாட் பண்ணுறது. கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம், log A, log concentration versus time, then 1 by concentration of A, 1 by concentration of A square, இந்த இடத்துலலாம் டைம். இதெல்லாம் என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றத ஜஸ்ட் வந்து மேட்ச் பண்ணணும். அப்புறம் இது என்ன ஆப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணணும். இதுக்கு நான் சொல்கிற அந்த சிம்பிள் க்ளூவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், ஃபஸ்ட் 1 2 3ன்னு சொல்லி 4 பார்க்கணும். ஓகேவா? ஜீரோ ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வெர்சஸ் டைம் அந்த மாதிரி வந்து கிராஃப் இருக்கும். ஓகேவா? ஜீரோ ஆர்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வெர்சஸ் டைம். இதே நீங்கள் எடுக்கிற கிராஃப் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வெர்சஸ் டைம். இதெல்லாம் வந்து ஒய் ஆக்சிஸ், டைம் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் அப்படின்னா 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வெர்சஸ் டைம். தேர்ட் ஆர்டர் அப்படின்னா 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் வெர்சஸ் டைம். அவ்வளோதான். இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கிராஃப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வெர்சஸ் டைம். அப்போ இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஏ அப்படின்றதுக்கு எது மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் 3 வந்து மேட்ச் ஆகுது. அடுத்து log A டிவைடட் பை டைம். log A டிவைடட் பை டைம்னு என்ன? ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ பின்றது ஆப்ஷன் 2. சி பாருங்கள், 1 by A டிவைடட் பை டைம். அப்போ இது வந்து செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் 1 by A ஸ்கொயர் டிவைடட் பை டைம். இது வந்து தேர்ட் ஆர்டர். இதுக்கு முன்னாடி இதோட மேட்ச் ஆகும். டி. அப்போ இப்போ என்ன ஆப்ஷன் பாருங்கள்? ஏ வந்து 3, A3, B2, C4, A3, B2, C4, D1. ஆப்ஷன் பி வந்து மேட்ச் ஆகுது. ரைட். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக கேட்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும், மொத்தமாக கேட்கும்போதும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஃப்ஸ் 4 கிராஃப்ஸை கொடுத்து கேட்டாலும் யூஸ் ஆகும். ரைட். அடுத்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தது வந்து கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம். இதில் வந்து டி ஹாஃப் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் 1 by கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வரும். ஒய் ஆக்சிஸில் ஃபுல்லும் டி ஹாஃப் அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கும் வந்து ஷார்ட்கட்ஸ் எப்படின்ற பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டி ஹாஃப் வந்து இண்டிபெண்ட். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இல்லைனா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு வேணா சொல்லிடலாம், வரிசையாக வேணா போகலாம். முதல்ல ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டி ஹாஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டி ஹாஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டி ஹாஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். directly proportional to initial concentration A0. first order reaction பொறுத்த வரைக்கும் independent. concentration வந்து independent. T half வந்து independent. independent of initial concentration A0. T halfக்கும் initial concentration வந்து independent இருக்கும். second order reactions பொறுத்த வரைக்கும் concentration எப்படி இருக்கும் அப்படின்னா 1 by concentration of 1 by concentration அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1 by concentration versus T half இந்த மாதிரி இருக்கும். தேர்ட் ஆர்டரை பொறுத்தளவில் 1 by concentration square versus T half இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? 1 by concentration square versus T half. இதில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் கிடைக்கும், இதுலேயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். டி ஹாஃப் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன். டி ஹாஃப் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டி ஹாஃப் அப்போ டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் வெறுமன கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. 0 2 3 எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பட்
எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். A0 அப்படின்னு போட்டிருக்கல, அதாவது கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். எதுக்கு அப்படின்னா 0 ஆர்டருக்கு. இதே இது செகண்ட் ஆர்டருக்கு அப்படின்னா 1 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். தேர்ட் ஆர்டருக்கு 1 கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம், இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது வந்து 0 ஆர்டர். ஏயோட ஆர்டர் வந்து 0 ஆர்டர். T-half கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே பேரலாக வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா, கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ தான் வேரி பண்ணாலும் T-half வந்து சேஞ்ச் ஆகலை. அப்போ T-half வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். இந்த ஆப்ஷன் தான் அப்படியே மேட்ச் ஆகுது. அடுத்து பாருங்கள், T-half 1 கான்சன்ட்ரேஷன். இதுலேயுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, இதுலேயும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் 1 கான்சன்ட்ரேஷன், இங்கே 1 கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர். 1 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா செகண்ட் ஆர்டர், 1 கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா தேர்ட் ஆர்டர். இதுவும் அப்படியே மேட்ச் ஆகுது. CT. அப்போது ஆன்சர் என்ன? A1 B2 C3 D4. A1 B2 C3 D4. ஆப்ஷன் A வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் A, இது ஆப்ஷன் B, இது ஆப்ஷன் C, இது ஆப்ஷன் D. ஆப்ஷன் A வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ரைட். கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சாலே போதும். 0 ஆர்டர் வந்து T-halfக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். T-halfும் வெர்சஸ் T-half போட்டிங்க அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வரும். செகண்ட் ஆர்டரும் தேர்ட் ஆர்டரும் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் தான். T-halfும் கான்சன்ட்ரேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸ் ஆக்சிஸில் 1 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆர்டரில் இருக்கும். தேர்ட் ஆர்டரில் 1 கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வச்சு அது எந்த கிராஃப் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.